இன்று நாம் காரைக்கால் அம்மையார் என்ற பெண்பால் நாயன்மார் ஒருவரை பற்றி காணலாம். இவர் காரைக்கால் என்ற ஊரில் பிறந்தவர். மிகப்பெரிய வசதி வாய்ப்பு நிறைந்த வணிக குலத்தில் பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் புனிதவதியார். பரமதத்தன் என்ற வணிகனுக்கு திருமணம் செய்து வைக்கின்றார்கள். இவர் வாழ்க்கையிலே 2 மாங்கனிகளை கொடுத்து அனுப்புகின்றான் கணவன். அவன் வருவதற்கு முன்னாலே ஒரு சிவனடியார் வருகின்றார். அவருக்கு உணவு பரிமாற வேண்டும் என்ற காரணத்தாலே மற்ற எதுவும் தயாராக இல்லாத சமயத்தில் சாதத்தையும் மாங்கனியையும் பரிமாறுகின்றார். கணவன் வேலை முடிந்து வந்து சாப்பிட்டு விட்டு, இவ்வளவு சுவையாக இருக்கின்றதே, இன்னொரு கனியை கொண்டு வா என்று கேட்கின்றான். இவருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. சிவபெருமானை நோக்கி முறையிடுகின்றார். பெருமானே, உன்னுடைய அடியவர் ஒருவருக்காக அமுது படைத்தேன். இப்பொழுது கணவனிடத்திலே என்ன சொல்ல முடியும் என்று கேட்க, சிவபெருமான் இன்னொரு பழத்தை தருகின்றார். அதை எடுத்து கொண்டு போய் பரிமாறுகின்றாள் புனிதவதி. பரமதத்தன் சாப்பிட்டு விட்டு, முந்தைய பழத்தை காட்டிலும் இதன் சுவை மிக அதிகமாக இருக்கின்றது. இந்த பழம் எப்படி உனக்கு கிடைத்தது என்று கேட்கின்றார். கணவனிடத்தில் பொய் சொல்ல விரும்பாத புனிதவதியார் நடந்தவற்றை கூறுகின்றார். அப்படியா, சிவபெருமானே உனக்கு பழம் கொடுத்தாரா? அப்படி என்றால் என் கண் முன்னாலே இன்னொரு பழம் வரவழைத்து காட்டு பார்ப்போம் என்று கேட்கின்றார். மீண்டும் புனிதவதியார் அழுது கொண்டே சிவபெருமானத்திலே முறையிடுகின்றார். சிவன் அருளால் இன்னொரு பழமும் அவர் கைகளில் வருகின்றது. பரமதத்தன் அதை தொட்டு எடுப்பதற்கு முன்பாக அது மறைந்து விடுகின்றது. அதை பார்த்த பரமதத்தன், இவர் சாதாரண மானுட பிறவி அல்ல, இவருடன் சேர்ந்து இல்லற வாழ்க்கையில் இனிமேலும் நம்மால் இருக்க முடியாது என்று சொல்லி நினைத்து, வணிகத்தின் பொருட்டு நான் கடல் கடந்து செல்ல வேண்டும், நீண்ட நாட்கள் ஆகும் என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு செல்லுகின்றான். ஆனால் வணிகத்தை நிறைவு செய்து கொண்டு மதுரையம்பதிக்கு வந்து அங்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கை நடத்துகின்றான். அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தைக்கு புனிதவதி என்று பெயர் சூட்டி மகிழ்கின்றான். இங்கு காரைக்காலில் இருந்து போனவர்கள் அரசல் புரசலாக விஷயத்தை தெரிந்து கொண்டவர்கள் மீண்டும் வந்து சொல்லுகின்றார்கள். அப்போ புனிதவதியாரை அழைத்து கொண்டு அவருடைய பெற்றோர் எல்லோரும் மதுரை செல்லுகின்றார்கள். பரமதத்தன் சாஷ்டாங்கமாக மனைவி காலில் விழுந்து நமஸ்காரம் செய்கின்றான். தன்னுடைய மனைவி, குழந்தை ஆகியோரையும் வணங்க செய்கின்றான். என்னுடைய குழந்தைக்கு உன்னுடைய திருநாமத்தையே சூட்டியிருக்கின்றேன் என்று சொல்லி, நீ ஒரு தெய்வீக குணம் படைத்த பெண், உன்னோடு இனிமேலும் இல்லற வாழ்க்கையிலே ஈடுபட முடியாது என்று தெரிவிக்கின்றார். அதை கேட்ட காரைக்கால் அம்மையார் சற்றும் மனம் குலைந்து போகாமல்
சிவபெருமானிடத்திலே முறையிடுகின்றார். இத்தனை நீண்ட நெடிய ஆண்டுகள், ஏறக்குறைய 10 ஆண்டுகள் காத்து கொண்டிருந்தேன். அந்த கணவரே இந்த இளமையும் உடலும் வேண்டாம் என்று சொன்ன பின்னாலே, எம்பெருமானை எனக்கு எலும்பு உருவத்தை தந்தருள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றார். அதன்படி எலும்பு உருவமாக மாறுகின்றார். இவர் சிறந்த பக்தி இலக்கிய காலத்திலே சிற்றிலக்கியங்கள் அற்புத திருவந்தாதி, திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம், திரு இரட்டை மணிமாலை என்ற சிற்றிலக்கிய வகைகளில் சிவபெருமானினுடைய பெருமைகளை எல்லாம் பாடியிருக்கின்றார். தன்னுடைய இறுதி நாட்களுக்கு முன்பாக திருக்கைலாயம் சென்று சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் என்று எண்ணியவராக புனித தன்மை பொருந்திய அந்த பகுதியிலே காலால் நடந்து செல்லாமல் தலையால் நடந்து செல்கின்றார். இப்படிப்பட்ட வினோதமான ஒரு வடிவத்தை கண்டு பார்வதி தேவி அச்சம் கொண்டு, பெருமானே இங்கு வருவது யார் என்று கேட்கின்றார். அப்பொழுது தாயமிலி தந்தையமிலி என்றெல்லாம் கூறுகின்றோம் சிவபெருமானுடைய சிறப்பை சொல்லும் பொழுது. சிலப்பதிகார காலத்தில் இருந்து சங்க இலக்கியங்கள், மற்ற பக்தி இலக்கியங்கள் எல்லாமே சிவபெருமானை ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரு ஜோதி, அவனுக்கு பெற்றோர் என்று ஆதியாக ஒருவர் இல்லை, அவனுடைய வாழ்க்கை இத்தோடு முடிந்தது என்ற அந்தமும் இல்லை என்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லுகின்றன. அப்படிப்பட்ட சிவபெருமான் அம்மையே என்று அழைக்கின்றார். சிவபெருமானால் தன்னுடைய தாயாகவே போற்றப்படக்கூடிய பெருமை கொண்டவராக காரைக்கால் அம்மையார் மாறுகின்றார். அவரை இத்தனை சிரமப்பட்டு திரு கைலாயத்தின் மீது பயணித்து வர வேண்டாம், திரு ஆலங்காட்டு திருப்பதிகத்தில் அந்த திருப்பதியிலேயே உங்களுக்கு காட்சி தருகின்றேன் என்று சொல்லுகின்றார். அதனை திரு ஆலங்காட்டு பதிகத்திலே காரைக்கால் அம்மையார் பாடுகின்றார். ஆனந்த தாண்டவத்தை பார்த்து அதிலே மயங்கியவராக, அதில் மூழ்கியவராக அதன் சிறப்புகளை எல்லாம் விவரித்து பாடுகின்றார். அதில் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது, எப்பொழுதும் நீ இந்த திருவாலங்காட்டு திருப்பதிகத்தில் ஆனந்த நடனம் ஆட வேண்டும், நீ ஆடும்போது ஐயனே உன் அடிக்கீழ் இருந்து நான் தாளம் போட வேண்டும் என்று வரம் பெறுகின்றார். அப்படிப்பட்ட மிக உயர்ந்த பக்தி நிலையை எட்டியவர் சாதாரண வணிக குலத்தில் பிறந்த புனிதவதியார் என்ற பெண். இன்றளவும் காரைக்கால் பகுதியிலே மாங்கனி திருவிழா என்று திருவிழாவே கொண்டாடப்படுகின்றது. காரைக்கால் மரம் எப்படி புனிதவதியாக இருந்தபொழுது மாங்கனி இறைவன் அருளால் பெற்றாரோ, அந்த தினத்தை கொண்டாடும் வகையிலே மாங்கனி திருவிழா கொண்டாடுகின்றார்கள். அதே போல காரைக்காலில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலிலே காரைக்கால் அம்மையாருக்கு என்று தனி சன்னதி இருக்கின்றது. காரைக்கால் அம்மையார் திருக்கோவில் என்று அதனை கூறுகின்றார்கள். வேறு எந்த நாயன்மார்களுக்கும் இல்லாத தனிச்சிறப்பு. சிவனுக்கு இணையாக, இன்னும் சொல்லப்போனால் சிவனை விஞ்சிய, சிவனாலேயே அம்மையே என்று அழைக்கப்பட்ட பெருமை கொண்ட காரைக்கால் அம்மையார்
இன்றளவும் எல்லா சைவ மக்களினுடைய மனதிலேயும் மிக உயர்ந்த பீடத்திலே அமர்ந்திருக்கின்றார். அப்படி இருக்கின்ற காரைக்கால் அம்மையார் நம்மையெல்லாம் நல்ல உயர்நிலைக்கு வழிகாட்டி செல்ல வேண்டும். அவருடைய அருளால் நாமும் சிவபெருமானின் திருக்காட்சியினை பெற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.